வணக்கம். ரம்யா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சமையல் லீக்ஸ் வரை. இலங்கை முறையில் நாங்கள் எப்படி லீக்ஸ் வரை செய்யலாம்ன்றதை பார்ப்போம். முதலாவதாக லீக்ஸை சின்ன சின்ன கட் பண்ணி அதை சுத்தமான முறையில் கழுவிட்டு நீர் இல்லாமல், அதாவது தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் ஒன்றை வைத்து கழுவின லீக்ஸை அந்த பாத்திரத்துக்குள்ளே இடுங்க. 4 பச்சை மிளகாவை சிறிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்து கொள்ளவும். பின்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறிது சிறிதாக அரிந்து இதையும் அதோடு சேர்த்து கொண்ட பின்னர் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. உங்களோட தேவைக்கேற்ப இந்த இடத்துல நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ள வேணும். லீக்ஸ் வேகும் வரைக்கும் மீடியம் அளவில் தீய வச்சுக்கொண்டு நாங்கள் லீக்ஸை வேக விடலாம். வேகின பிறகு அந்த லீக்ஸை நாங்கள் ஒரு முறை கலக்கி விட்டுக்கொள்ளணும். அடுத்ததாக இதோட திருவுண தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவு நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். அத்தோட எங்களோட தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த 3ஐயும் சேர்த்து நன்றாக ஒருக்க கிளறி விடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு காணாட்டி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். நன்றாக எல்லா பக்கங்களாகவும் கிளறி விட்டு கொள்ளுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களோட தேவைக்கு ஏற்ப இதில் ஒரு பாதி அளவு லெமனை நாங்கள் இதில் புழிஞ்சு கொள்ள போகிறோம். லெமன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். ஒரு நிமிடம் வேக வைத்துக் கொள்ளுங்க. வேக வைத்த பிற்பாடு நன்றாக கலந்து விடுங்க. இந்த இடத்துல எனக்கு உப்பு கொஞ்சம் காணாதால இந்த இடத்துல நான் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இதோட சேர்த்துட்டு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் இதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்டு நன்றாக தாளித்து கொள்ளுங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான முறையில் லீக்ஸ் வர இலங்கை ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்கிறன்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இலங்கை லீக்ஸ் வரைய நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு
சமையலில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.